குவைத் வானிலை மையத்தின் முக்கிய அறிவிப்பு. இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் நேற்று தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் மாரடைப்பால் மரணம். இதுபோல் குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் இன்று புதன்கிழமை தீவிரத்துடன் மழை பெய்யும் என குவைத் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதே வேளையில் குவைத் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக குவைத் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையுடனும் அவதானத்துடன் செயல்படுமாறு குவைத் தீயணைப்பு படை கேட்டுக்கொண்டுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் வஃப்ரா பகுதியில் உள்ள ஒரு பண்ணையில் ஏற்பட்ட தீயை குவைத் தீயணைப்பு படை வீரர்கள் கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த ஒரு மரண செய்தி, தமிழ்நாடு சேலம் பகுதியைச் சேர்ந்த நூர் முகமது. இவருடைய வயது 57. இவர் குவைத் சால்மியா பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை அன்று மாரடைப்பால் மரணமடைந்துள்ளார். இவருடைய ஜனாசா இன்று மாலை அல் ஜசீரா விமானம் மூலம் சென்னை செல்கிறது. இதற்கான வேலைகள் அனைத்தும் குவைத்தில் உள்ள தமிழ் மக்கள் சேவை மையம் மூலமாக நடைபெற்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.